ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். அந்த பிராமணர் வீட்டிலேருந்து எல்லாருமே அந்த பகாசுரனுக்கு இரையாக போவதாக சொல்லும்போது குந்தி மகாராணி, எனக்கு 5 பிள்ளைகள் இருக்காங்க, அதில் ஒருத்தனை அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பத் தலைவர் எங்கள் வீட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்தவங்களை கைவிடுவது, அவங்கள இறப்புக்கு, அதாவது சாவை நோக்கி அனுப்புவதுங்கிறது மிகப்பெரிய பாவம், அதை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குந்தி மகாராணி சொல்கிறாங்க, நான் என்னுடைய மகனை அனுப்புகிறேன், அந்த மகனை வெல்ல அரக்கனால் முடியாது, அவன் தன்னையும் காப்பாற்றிக்கிட்டு அந்த அரக்கன்கிட்ட இருந்து உங்களுடைய நகரத்தையும் காப்பாற்றுவான், கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய யோசனைக்கு அந்த குடும்பத்தினரை பலவாறாக அதாவது காரணங்களை சொல்லி சம்மதிக்க வைக்கிறாங்க. இந்த முடிவை குந்தி பாண்டவர்கள்கிட்ட சொல்லி பீமனை அந்த அரக்கன் பகாசுரன்கிட்ட அனுப்ப போவதா சொல்லும்போது தர்மபுத்திரர் சொல்கிறாரு, தாயே, நீங்கள் என்ன காரியம் செய்ய துணிஞ்சீங்க? பெற்ற மகனையே இழந்துவிட துணிவது அப்படிங்கிறது யாரால் ஏற்க முடியும்? பீமனை நம்பியல்லவா நாம் எல்லோருமே நிம்மதியாக இரவில் தூங்க முடியுது. இழந்த ராஜ்யத்தை திரும்பி பெறவும் பீமனையல்லவா நாம் நம்பி இருக்கோம். திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகளையெல்லாம் வீழ்த்தி அவங்க செல்வங்களை கவர்ந்து புவியால் போகிறோம் அப்படின்னு நாம் நினைப்பது பெரும்பாலும் பீமனை நம்பித்தான் இருக்குது. அப்படிப்பட்ட பீமனை இழக்கவா நீங்கள் துணிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி குந்தியின் முடிவை அவர் தர்மபுத்திரர் எதிர்க்கிறாரு. அப்போது தர்மபுத்திரர் சொன்ன வார்த்தைகளை குந்தி மகாராணி ஏற்கலை. திருதராஷ்டிரருடைய மக்கள் நம்மளை கண்டுபிடிக்காமல் நமக்கு இத்தனை நாள் அடைக்கலம் கொடுத்தவங்களுடைய வீடு இது, அந்த நன்றியை நாம் எப்போவுமே மறக்கக்கூடாது. ஒரு பிராமணனுக்கு உதவி செய்கிற சத்திரியன் புண்ணியத்தை அடைவான், மற்றொரு சத்திரியனை காப்பாற்றுகிற சத்திரியன் இம்மையிலும் மறுமையிலும் பெரும் புகழ் அடைவான். வைஷ்யனுக்கு உதவுகிற சத்திரியன் உலகத்தால் மதிக்கப்படுவான். ஒரு சூத்திரனை காப்பாற்றுகிற சத்திரியன் இந்த உலகத்தில் பெரும் செல்வம் அடைந்து மறுபிறவியில் ராஜவம்சத்தில் பிறந்து மற்ற அரசர்களால் மதிக்கப்படுவான். இந்த நீதி ஒரு புறம் இருக்க, பீமனுடைய பலத்தில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு குந்தி மகாராணி சொல்கிறாங்க. ஹரிபோல்.